தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. மக்கள் துணிந்து முடிவுகள் எடுப்பதை பெரும்பாலும் தோல்வி பயம் தடுத்து நிறுத்திவிடுகிறது. நாம் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்பினால் அதை குறித்த எச்சரிக்கை உணர்வு இருப்பது அவசியமே. அதே சமயம் தேவனுடைய பிள்ளைகளான நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்படுகிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பதற்கு பதிலாக நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச அறிக்கைகளை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இதுவரை எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வருகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களிடம் இருக்கும் பயத்தை போக்குவதற்கு சரியானதையும் நேர்மையானதையும் மட்டுமே நாங்கள் சிந்தனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பயத்தின் ஆவியையும் உம்முடைய நாமத்தினால் விரட்ட கிருபை தாரும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.